இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த குழந்தை பேரு சூடாமணியா. அப்ப அது நல்ல ஆத்மா தான். அந்த நல்ல ஆத்மா உங்க வீட்டுல இருந்தாதான் இந்த கெட்ட ஆத்மா உங்களை விட்டு விலகி ஓடும். நிஜமாவா நிஜமாவா? நாயம் மூடல. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சாமி கிட்ட. பாபா அது கஷ்டமாச்சே பாபாஜி. அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குங்களா? இதுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கெட்ட ஆத்மாவை விரட்டணும்னா அது ஒரு நல்ல ஆத்மாவால தான் முடியும். அந்த குழந்தை உங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த பேய்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் விடுதலை. எவ்வளவு சீக்கிரம் அந்த குழந்தை உங்க வீட்டுக்குள்ள வருதோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பேய் உங்க வீட்டை விட்டு போகும். யா அல்லாஹ். அப்பா சாமி கும்பிடு. யா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மான் யா ரஹீம். நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இப்போ நீங்க கிளம்பலாம். பயந்து ஓடுதியா? ஓடு ஓடு. எப்படியும் ஓடி போய் பயத்துல என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சியும் குழந்தையும் நீ அழைக்க தான் போத, கூட்டிட்டு போதான் போத. எங்கே பேத்தி, எங்கே பேத்தி, எங்கே பேத்தி, எங்கே 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 என் பேத்தி, எங்கே எங்கே ஜில்லு குட்டி, எங்கே எங்கே ஜில்லு குட்டி? குடுகுடுப்புக்கார மாதிரி கத்திட்டு வரான். பாக்கியம், நீ இங்க இருக்கியா? காலையில போகும்போது கோயிலுக்கு தான் போறேன்னு நினைச்சு நீ இங்க வந்துருக்கியா? நீ பாத்தியா, எனக்கும் உனக்கும் ஒரே தாட்ஸ். பாத்தியா, குழந்தைய வந்து கொஞ்ச நிமிடம் நம்மளுக்குள்ள ஒரே நினைப்பா இருந்திருக்கு. ஆஜி ஜில்லுக்குட்டி, ஆஜி ஜில்லுக்குட்டி. பாத்தியா பாத்தியா, பேத்தி வந்து அப்படி ஜம்முன்னு பட்டி மடியில உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா, அழகா இருக்கா என் பேத்தி. சூப்பரி சூப்பரி. என்னாச்சு? திடீர்னு குட்டி சூடாமணி மேல உங்களுக்கு பாசம் எப்படி வந்துச்சு? அது எப்படியோ வந்துச்சு. என்ன இப்போ உனக்கு? நானா என் பேத்திய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் நானு. அது கூட என் மருமகளையும் நான் அழைச்சிட்டு போனோம். வேற வழி இல்ல. இசக்கியும் குட்டி சூடாமணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? சூடாமணி ஆறு கூட்டிட்டு போறா? நான் என் ஜில்லி குட்டிய கூட்டிட்டு போறேன் நானு. அது உங்களுக்கு வேணா சூடாமணியா இருக்கலாம், இல்ல சுட்டமணியா இருக்கலாம். எனக்கு ஜில்லி குட்டி தான், ஜில்லி குட்டி. பெரிய மாமா மட்டும் வந்து அழைச்சா போதுமா? முத்துப்பாண்டி மாமா வரலையே, அண்ணன் வேற வீட்ல இல்லையே. ஓ, அதெல்லாம் இப்ப பேச்சு கிடையாது. நீ என்ன சொன்ன? நான் வந்து அழைக்கணும், அழைச்சாதான் வருவேன்னு நீ சொன்னியாமே. நான் வந்துட்டேன். வாம்பான்னு வாங்கி நிறைய அழைச்சாச்சு உங்க. அப்புறம் வரத்துக்கு என்ன போறவு? இல்ல அது கேட்டி கோட்டிக்காரி, நீ சொன்ன மாதிரி அவர் வந்துட்டாருல, அழைச்சிட்டாருல, பொறவே என்னடி? சட்டு புட்டுன்னு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. போ அண்ணே, போன எல்லாத்தையும் எடுத்து வைன. அதானே நீ வா. மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாதீங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, கிளம்புறப்போ சண்முகம் இருக்க வேண்டாமா? ஏத்தா, அவன் பிரசிடென்ட். எந்த மீட்டிங்ல இருக்கானோ, எந்த பிரச்சனையில எந்த தெருல சுத்திட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? காலையில போனவன் இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. அவன் என்ன சொன்னான்? அவர் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொன்னான்ல. இந்த வந்துட்டாரு, கூப்பிட்டாரு, அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதானே. இப்ப அனுப்பிச்சு விட்டுட்டு வந்த பிறகு சொல்லிக்கிடுவான். அப்புறம் என்ன? தாத்தவியும் பாக்குற நீ. ஏம்ல பரணி, என்ன அவசரமா வர சொன்ன? உனக்கு ஆறு இது யாரோ புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு. பரணி, என்னடா டாக்டர் நீ? உன் புருஷனை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஐ டெஸ்டிங் பண்ணு. கண்ணு தெரியல அவருக்கு. நகைச்சுவையா? கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா நம்ப தானே முடியல.
ஆரோ நான் நாண்டுகிட்டு செத்தாலும் சாவேனே தவிர உன் வீட்டு படியேறி வந்து உன் தங்கச்சியை அழைக்க மாட்டேன்னு சொல்லிச்ச ஒரு வாயி, அந்த வாயி எங்கன்னு தானே பாக்கேன். அவர் அவரோட மருமகளையும் பேத்தியும் அழைச்சிட்டு போக வந்திருக்காருடா. வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா தேஞ்சா போயிடுவேன். அண்ணன் வந்த உடனே என்னை அழைச்சிட்டாவ. பிள்ளையும் என்னையும் அங்க புறப்பட சொன்னாவ. பரணி தான் நீ வந்த பிறகு புறப்படணும்னு காத்திருக்க வச்சிருக்கு. ஏய், என்ன இருந்தாலும் சம்மந்தக்காரரு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எப்போ அவர் வந்தாரு அழைச்சாருண்டா உடனே அனுப்பி விட்டுருணுமா? அதெல்லாம் அனுப்ப முடியாதே, கிளம்பி போச்சு. என்னல இது? அநியாயம் பண்ணாத. நீ என்ன சொன்ன? அப்பா வீடேறி வந்து கூப்பிட்டா அனுப்புறேன் தானே. இப்ப அவரே வந்து நிக்கிறாரு. அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேணாம்ல, என் வாயை பொடுங்க. அதை சொல்லிட்டேன். நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சுல. பொறவு என்ன உனக்கு மண்டைக்கு ஏறி இருக்கு? இப்ப நீ அனுப்புறேன்னு சொல்ல போதியா இல்லையா? அத்த என்ன உன் வீட்டுக்காரன் உன் மாவனும் என்ன விளையாடுதாவளா? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? ஆளுக்கு ஒத்தையில வந்து கூப்பிடுதாவளா? அன்னைக்கு என்னடா உன் மாவன் எசைக்கு அமுச்சு விடுன்னு ஒத்தையில வந்து கூப்பிடுதான். இன்னைக்கு உன் புருஷன் வந்து எசைக்கு அமுச்சு விடுன்னு ஒத்தையில வந்து கூப்பிடுதாரு. தொபாரு, 2 பேரும் முத்து பாண்டியம் வரணும், இவரும் சேர்ந்து வந்து என் தங்கச்சியை அழைக்கினேன். அதுவும் சாதாரணமா அழைக்கூடாது. அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசை பெத்து கொடுத்துருக்கா, அவளை மகாராணி மாதிரி அழைச்சிட்டு போனேன். சீர்வரிசையோட மேலதாளத்தோட தடபுடலா ஊரே பார்த்து மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அடைச்சாதான் நான் என் தங்கச்சியை அனுப்பி வைப்பேன். இல்லைன்னா அனுப்ப மாட்டேன். நீங்களாம் கிளம்பி போலாம். பாக்கியா, இந்த புடி புடி. கொடுங்க. என்னல என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன எல்லாரும் இருக்காங்களேன்னு ஒரு பந்தா கட்டிக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன சொல்லத்துக்கு ஆடுறதுக்கு நான் என்ன நீ உருட்டி விளையாடுற தாய கட்டன்னு நினைச்சேன். நீ தாய கட்டியாரு இல்ல மர கட்டியாரு அத பத்தில எனக்கு கவலை கிடையாது. என் தங்கச்சிய மேலதாளத்தோட வந்து அழைச்சாதான் நான் அனுப்பி வைப்பேன். இல்லைன்னா கிளம்புங்க எல்லாரும். ஏய் ஏய் ஐயா, ஏங்க, அவன் தான் சொல்லுதான்ல, ஒரு மேளதாளத்துக்கு ஏற்பாடு பண்ணாதான் என்ன ஆயிட போகுது? செஞ்சுட்டு போக வேண்டியது. பாக்கியா, சரி சரி நீ சொல்லுதேன்னு நான் செய்கிறேன். சரி, மகனை வர சொல்லு அவனை, எல்லாரையும் வர சொல்லு. இது மேலதாளத்துக்கு கூட மருமகனையே ஏற்பாடு பண்ண சொல்ல வேண்டியதானே. அதுக்கப்புறம் நான் ஏதாவது செஞ்சுட்டு அவன் நொட்டு சொல்லிக்கிட்டு எதுக்கு? அது என்ன காசு வருதா நான் தொலைச்சிட்டு போறேன். எனக்கு சந்தோஷம் தான். அவன் கொண்டு வர மேலதாளம் எனக்கு சந்தோஷம் தான். இப்ப